சொல்கிறவன் செய்ய மாட்டான், செய்கிறவன் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் முத்து செய்யாத போய் சொல்லிட்டு வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை பண்ணிட்டு போகிறத ரோஹிணி பார்த்துருது, நீத்துக்கிட்ட போய் பேசுது. யாரெல்லாம் எதிரியோ எதிரிக்கு எதிரி நண்பங்கிறது தாங்க கரெக்டாக போய் பேசுது. இங்கே பாருங்கள், இவன் உங்களுக்கு ஆகாதா அப்படின்னு கேட்க, ஆமாம் ஆகாதவனா ஆயிட்டான், என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நீத்து சொல்ல, என் வாழ்க்கையை அப்படி தான் கெடுத்துட்டு இருக்காங்க, என் வாழ்க்கையே போயிட்டு இப்போ நான் நடுத்தரில் நிற்கிறேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம 2 பேரும் கை சேர்ந்துக்குவோம், கூட்டணி அமைச்சுக்குவோம் அப்படின்னு 2 பேரும் கூட்டணி போட்டுக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணலாமா, அவன் தான் வாக்குமூலம் கொடுத்துட்டு போயிருக்கானே, கேமராவில் பதிவாயிருக்குமே, ஆமாம்ல அப்படின்னு போய் பார்க்குறாங்க. கேமராவில் அழகாக இருக்குங்க, அப்படியே தெளிவாக படம் பிடிச்சி வச்சுட்டாங்க. அப்படியே நீ இருக்க மாட்டேன், இந்த ஹோட்டல் இருக்காது அப்படின்னு முத்து சொன்னது சூப்பராக பக்காவாக இருக்குது, இது போதுமே அப்படின்னு சொல்லி 2 பேரும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணலாம், அவன் சொன்னதை செஞ்சிட வேண்டியதான், வா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களா, அதெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆட்களை வச்சு ரோஹிணி தாங்க ஆட்களை செட் பண்ணுது. அப்புறம் எனக்கு ஒரு உதவி பண்ணணும், என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்களையும் அந்த ரவியும் பிரிக்க சொல்லி அந்த ஸ்ருதி அம்மா எனக்கு பணம் கொடுத்தாங்க 2 லட்ச ரூபாய். அடி பாவி, அப்படி வேற நடந்திருக்கா, ஆமாம். அப்புறம் அதுக்கு என்னப்பா என்கிட்ட ஏன் சொல்கிறீங்க, இல்லை அந்த 2 லட்ச ரூபா கொடுக்கணும், ரொம்ப நோகடிச்சிட்டு இருக்காங்க, அதை விட்டு எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஆணித்தரமாக நடக்கணும், ஏன் இதை சொல்கிறேன்னா நாளை பின்னைக்கு 2 லட்ச ரூபா என்கிட்ட பணம் வாங்கியிருக்கடி அப்படின்னு என்னை பார்த்து பேசக்கூடாது அவங்க அம்மா அப்படின்னு சொல்ல, இதை நீங்கள் முதல்ல சொல்ல வேண்டியதானே அப்படின்னு டக்குன்னு 2 லட்சத்தை எடுத்து ரோஹிணிகிட்ட கொடுக்குறாங்க நம்ம நீத்து. உடனே சூப்பர் பரவாயில்லையே, இவ காசு கத்தையாக வச்சுருப்பா போல இருக்கே அப்படின்ட்டு, சரி நீத்து ஆட்கள்லாம் ரெடி பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் பணம் வேணும், பரவாயில்ல இந்தாங்க 2 லட்ச ரூபா அப்படின்னு எக்ஸ்ட்ரா கொடுக்க, சூப்பர் நீத்து, நான் இதை இப்போவே இன்னைக்கு நைட்டே நான் வந்து முடிவு பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளாப்ஸல் பண்ணிடுறாங்க. இவங்களையும் அடிச்சு போட்ட மாதிரி சும்மா கட்டை போட்டு நாடகம் ஆடி அப்படியே வீல் சேரில் உட்கார வைக்கிற மாதிரி வச்சிடுறாங்க. போலீஸுக்கும் தகவலை சொல்லிடுறாங்க. போலீஸு அள்ளிக்கிட்டு போயிடுது முத்துவை. அதுக்கு முன்னாடியே போய் ரவி பட்டையை கிளப்பிடுறாரு, சட்டையை பிடிச்சி, எப்படா நீ இந்த மாதிரி பண்ண போச்சுன்னு சொல்லிட்டு என்னமோ ஓம் பொண்டாட்டி மேலே கை வச்ச மாதிரி என்ன ஏதுன்னு நியாயத்தை கேட்டிருக்கணும். ஐயோ எல்லாமே இப்படித்தான் மடையங்களாக இருக்கிறாங்க. இதில் விஜயா வேற, எனக்கு வந்த மருமகளுக்கு யாருமே மதிக்க மாட்டேங்கிறாளுங்க அப்படின்னுட்டு, நீ மதிச்சா தானேன்னு தோணுது. அடுத்து ஸ்ருதிக்கு தெரிஞ்சதையோட வேகமாக பறந்தடிச்சு போகிறாங்க. போயிட்டு செம்ம லெஃப்ட் ரைட்டு கொடுக்குறாங்க. ரவியை தாங்க கொடுத்து கலட்டுறாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சமாவது புத்தி இருக்கா, யாரை போய் உள்ளார வச்சிருக்கிறேன், என்ன நினச்சிட்டு இருக்க, ஏய் ஸ்ருதி நான் என்ன பண்ணேன், பின்ன அவள் இந்த மாதிரி பண்ணால் நீ விட்டுருவியா, போலீஸ் வந்தால் நீ விட்டு கொடுத்துட்டு இருப்பியா, எங்கள் அண்ணன் அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்ல வேணாமா, பத்தாவதுக்கு நீ வேறு சட்டையை பிடிச்சி திட்டே இருக்கிறா அப்படி இப்படின்னு கத்திட்டு பதிலுக்கு கூட காத்துக்கிட்டு நிற்கலாம். வேகமாக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போயிட்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க முத்து, நான் இருக்கேன், உங்களை நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை பழகுறள் பக்காவாக திட்டம் போட்டு யாரோ பண்ணிட்டாங்க, யாரெல்லாம் பண்ணலை முத்து, அவளே தான் பண்ணியிருப்பா, தனக்கு தானே தான் பண்ணியிருப்பா அப்படிங்கிறாங்க. என்ன பழகுறள் சொல்கிற அப்படிங்களா, ஆமாம் அவளை பற்றி எனக்கு தெரியாதா என்ன, எவ்வளோ நாள் ஒன்றா இருந்திருக்கேன், அவளை தெரிஞ்சதுனால தான் உங்கள் தம்பிக்கிட்ட நான் சொன்னேன், கேட்டாரா அப்படிங்கிறாங்க. அதான் பொண்ணுக்கு மனசு பொண்ணுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலேன்னு தவிக்கிறாங்க. கவலையை விடுங்க, இப்போ என்ன கோர்ட்டுக்கு போகும், கோர்ட்டில் நீங்கள் குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபித்து கூட்டியார வேண்டியது இந்த ஸ்ருதியோட வேலை. அப்படி செய்யலைன்னா நான் இந்த வேணாம் சொல்லலை, நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படி கொஞ்சம் நிம்மதி அடைகிறாரு. மீனாவும் வர்றாங்க. கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாங்க. பரவாயில்ல மீனா, நீ விடு, தைரியமாக இரு, பல குரல் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுச்சு, இருந்தாலும் நம்மளும் பேசாமல் இருக்கலாமா அப்படின்ட்டு ஸ்ருதியோட போய் கை கோத்து என்னென்ன பண்ணணுமோ பண்ணுறாங்க. நல்ல ஐடியாஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோர்ட்டு வந்துடுதுங்க. கோர்ட்டுக்கு போய் இங்கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி என்னோட இதாக ஒடிச்சு நொறுக்கிட்டான், இங்கே பாருங்கள் என்னால் எந்திரிக்க முடியாமல் இருக்கேன் அப்படின்னு வீல் சேரோட கொண்டு வந்து கூண்டுக்கு ஏற்ற முடியங்கவும் அப்படியே கீழே வச்சு சொல்கிறாங்க நீத்து. ஐயோ நான் அடிக்கவே இல்லைங்க, நான் கொளுத்தவே இல்லைங்கன்னு முத்து எவ்வளவோ சொல்கிறாரு. ஆனால் நோவே சான்ஸே இல்லை, அப்படி எல்லாம் திட்டி எல்லாமே முத்துக்கு ஆதாரமாக காமிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஃபுட்டேஜை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படியே செம்மதாகுது. ஆமாம் என்னையா நீ இப்படி பேசிட்டு போயிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொந்தளிக்கிறார் நீதிபதியை. வக்கீலும் சேர்ந்துக்கிட்டு, ஆமாம் பார்த்தீங்களா இதை விட என்னங்க வேணும் சொல்லிட்டு போய் செஞ்சுட்டாரு, ஏங்க அதை நான் ஒரு கோபத்தில் சொன்னேங்க, அதுக்கான அந்தளவுக்குலாம் மனசாட்சி இல்லாதவன் இல்லைங்க, நான் ஒரு புழு போனால் கூட அது துடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, நான் எல்லாருக்கும் நல்லது பண்ண நினைக்கிறவன் அப்படிங்கிறாங்க. மீனா எல்லாருமே அதே மாதிரி சொல்கிறாங்க. அது ஆதாரம் செல்லுபடியாக இருக்குது, நீ தான் ஆட்களை வச்சு பண்ணிட்ட, சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் மீனாவும் ஸ்ருதியும் ஒரு ஐடியா திட்டம் போட்டு சொல்கிறாங்க. மீனா உடனே ஸ்ருதி, சூப்பர் மீனா, நல்ல ஐடியா பண்ணியிருக்கீங்களே, இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு அப்படிங்கிறாங்க. அது தன்னாலே வந்துச்சு, முத்துவை காப்பாற்றி ஆகணும்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு செட் பண்ணி அதை நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஆளை வச்சு அதை வாங்கிடுறாங்க. அந்த வாங்கல் கொடுக்கலாம் மீனாவுக்கு அவ்வளோ தெரியாதுல்ல இல்லீகல் பிரச்சனை.
ஸ்ருதி வர்றாங்க. மீனாவும் ஸ்ருதி வந்துட்டு பெட்டியில் ஒன்று வச்சிருக்கிறாங்க. என்ன பெட்டியோட வந்திருக்கிறா அப்படிங்கிற மாதிரி நீத்தும் ரோஹிணியும் பார்க்குறாங்க. அப்போ கூண்டில் ஏறி ஸ்ருதியும் மீனாவுமே நிற்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்ட்டு, என்ன சொல்லணும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்களா. அப்போ தான் பார்க்குறாங்க, இவங்க வீடியோ காமிச்சாங்களே அதெல்லாம் எரிஞ்சு போகும் அப்படிங்கிறக்காண்டி முன்னாடியே அந்த ஆதாரத்தெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்களா அப்படின்னு கேட்க, அப்படின்னு துடிச்சு போகிறாங்க. ஐயோ இவ என்ன இப்படி எடக்குபடியாக கேள்வி கேட்குறாளே, கிடுக்குபடியாக போட்டு அது இல்லை அப்படிங்கிறாங்களா. அப்போ தான் நீதிபதி, ஆமாம்ல அவங்க கேட்குற ரைட்டு தான், ஏம்மா எரிஞ்சு போகும்னு தெரிஞ்சு முன்னாடி எடுத்து வச்சிருந்தீங்களா, அந்த ஃபுட்டேஜ் அவங்க எரிஞ்சிருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்ல, அது வந்து யுவர் ஆனர் அது வந்து என்ன தடுமாறையில தெரியுதே, அப்போ நீங்கள் வேணும்னே நீங்களாக தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மீனாவும் ஸ்ருதியும் சொல்கிறாங்க. இல்லை நீத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கீழே தான் நீத்து இருக்கிறாங்களா. அதுக்கப்புறம் பார்க்குறாங்க, இல்லை உங்கள் பக்கம் தப்பு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன வக்கீல் என்ன பேச போகிறீங்க வழக்கறிஞரே அப்படின்னு பேசையில ரோஹிணி டக்குன்னு நீத்துக்கிட்டு சொல்லுதீங்க, பாருங்க அந்த ஃபுட்டேஜ்லாம் என்னோட மொபைலில் இருக்குது, இன்னொரு ஹோட்டலில் இருக்குது, அதை நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லுங்கள். ஓ சூப்பர் ரோஹிணி அப்படின்னு இவரான நான் ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு அப்படியே ரோஹிணி சொன்னதை சொல்கிறாங்களா. சொன்ன கையோட நீதிபதி பார்க்குறாங்க, ஏம்மா இதை நீ அப்போவே சொல்லியிருக்கலாமே. இல்லை அப்போ தோணலை, எப்படிமா தோணாமல் போகும், டக்குன்னு அடிக்க வேணாமா, யாரோ சொல்லி கொடுத்து சொன்னது மாதிரில நீ சொல்கிற அப்படிங்கிறாங்க. அது வந்து அப்படிங்கல, இருக்கட்டும் இவரான இருக்கட்டும், நாங்கள் இன்னொன்று சொல்கிறோம் அப்படின்ட்டு ஸ்ருதியும் மீனாவும் பார்க்குறாங்களா. என்ன சொல்லணும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை கொஞ்சம் நாங்கள் இறங்கி சொல்லலாமா, இறங்கிலாம் சொல்லக்கூடாதுங்க, கூண்டில் தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க ப்ளீஸ் அப்படிங்கல. சரி இறங்கி என்ன சொல்லணும், ஒன்று நாங்கள் டெமோ காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கூண்டில் வந்து சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்கிறாங்களா. சொன்ன கையோட அந்த பெட்டியோட மீனாவும் ஸ்ருதியும் இறங்கி வராங்க. வந்தோடனே ஏன்னா ஏற்கனவே ஆர்கியூமெண்ட் பண்ணியாச்சு, இவங்க நடிக்கிறாங்க நாடகன்ட்டு. ஆனால் இதை நம்பணும்ல, ஆதாரத்தோட டக்குன்னு அந்த பெட்டியை நீத்துக்கிட்ட வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாம்புங்க அப்படி குடுகுடுன்னு ஓடுதா. அவங்க மேலுக்கிட்ட பக்கத்தில் போட்டோன்னே அந்த பாம்பை பார்த்தோன்னே ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீத்து என்ன பண்ணுது, எந்திரிச்சிருதுங்க. எந்திரிச்சு ஓடி அங்கிட்டு இங்கிட்டு ஓடிது. கை காலு கட்டு போட்டிருந்ததை எல்லாம் அந்து போய் பொல பொலன்னு தொங்குது. அப்படியே ஐயோ அப்படின்னு ரோஹிணி தலையில் அடிச்சுக்கிறதா எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் அது உண்மையிலே பாம்பு இல்லைங்க, சும்மா அப்படி அப்படி அவுத்து விட்டோன்னா அப்படி ஓடுற மாதிரி காமிச்சிச்சு. பிளாஸ்டிக் இது கொஞ்சம் ஓடுற மாதிரி கொஞ்சம் டெக்னாலஜியோடு வாங்கிட்டு வந்திருக்குது நம்ம ஸ்ருதி. அப்படியே ஆடி போகிறாங்க. ஐயோ ஒன்றும் இல்லை, எனக்கு கால் வலி தான் இருக்குது, கை வலி தான் இருக்குதுன்னு போயிட்டு வீல் சேரில் உட்கார போகுது. அம்மா ஓ ரீலு தான் அந்த போச்சு, அப்புறம் இதுக்கு வீலு அப்படிங்கிறார் நீதிபதி. ஒன்றும் பண்ண முடியல, தலையை கவுந்துக்கு நிற்கிது. நாங்கள் சொன்னமே கேட்டிங்களா இவரானர் அப்படின்னு கூண்டில் போயிட்டு 2 பேர் ஏறி நின்றுட்டு சொல்கிறாங்க, இந்த பிள்ளையா வேணுக்குனே அடிச்சுக்கிச்சு, பார்த்தீங்களா உடம்புல ஒரு பொட்டு காயம் இல்லை, எல்லாமே எங்களை வேணுக்குனே பண்ணியிருக்காங்க. என் புருஷன் போய் சும்மா மிரட்டினாரு தான், இல்லைங்கள தம்பியோட வாழ்க்கை போகுது, இப்படி இந்த பாருங்கள் மொபைலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் வந்தது எல்லாத்துலேயும் காமிக்கிறாங்க. இப்படி என் புருஷன் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னா யாருக்கு இருந்தாலும் கோவம் வருமா வராதா, அதனால பொண்டாட்டி யாரும் பிரிஞ்சு போயிட்டா, அதனால தம்பி பொண்டாட்டி சேர்த்து வைக்கணும் கொஞ்சம் திட்டிட்டு வந்தார், அவ்வளவுதான். ஆனால் இதையே இவங்களுக்கு சாதகமாக எடுத்துட்டு இப்படி பண்ணியிருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு மீனா ஸ்ருதி கத்துறாங்க. செம்மையா பிடிச்சி கலட்டுறாங்க. நீத்துவ ஏமா நீலாம் ஒரு மனுஷியா கூண்டுக்கு வாமா அப்படிங்கிறாங்க. கூண்டில் ஏறி நிற்கிது. ஏமா அப்படிலாம் பண்ண, இல்லை எனக்கு ரவி மேலே ஆசையெல்லாம் இல்லை, அப்புறம் அதுக்கு அப்படி இதெல்லாம் பண்ணேன், அந்த ஸ்ருதி ஹோட்டல் ஆரம்பிச்சிருச்சு, என்னை ரொம்ப நோக்கடிச்சிட்டே இருந்தா, அவளை நோக்கடிக்கணுங்கிறக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு வெக்கமா இல்லை, உலகமே பார்க்குற இந்த மொபைலில் இப்படிலாம் போடுவேன் அப்படின்னு கத்துறாங்க. என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. மன்னிக்கிறதா, அண்ணெல்லாம் சும்மா விட முடியாது, உனக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு அப்படிங்கிறாங்க. ஐயோ என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கையெடுத்து நன்றி சொல்கிறாங்க. ஆனாலும் ஒன்றும் முடியாது, என்னம்மா பண்ணணும், நீங்கள் என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுத்துங்க யுவரானர் அப்படின்னு ஸ்ருதி மீனா சொல்கிறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க, இருங்க எனக்கு மட்டும் கொடுத்துறாதீங்க, இது என்னோட பிளானே இல்லை அப்படிங்கிறாங்க. பின்ன யார் அப்படிங்கிற ரோஹிணி நைஸாக எந்திரிச்சு போகுது. ரோஹிணி அப்படின்னு கூப்பிட, ஐயோ கூப்பிட்டாலே அப்படின்னு திரும்ப இந்த ரோஹிணி தான் எல்லா ஐடியாவும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல, அடி பாவி நீ இன்னும் திருந்தவே இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்போ நீதிபதி எல்லாரும் பார்க்குறாங்க, என்னம்மா அந்த வேலை பார்த்துருக்க, இல்லை இந்த பிள்ளை யாருன்னு எனக்கெல்லாம் தெரியாது, நான் இல்லை, என்ன விளையாடுறீங்களா ரோஹிணி, நீங்கள் தான் வந்து எதிரி நண்பன் முத்து உங்களை இந்த மாதிரி திட்டிட்டு போனா என் வாழ்க்கையை கெடுக்கிறான், அந்த வீட்டில் யாரையுமே நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட 4 லட்ச ரூபா பணம் வாங்கினீங்கல்ல, ஸ்ருதி அம்மா கிட்ட கூட 2 லட்சம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்க, அடி பாவி ஏன் அம்மாட்டையும் காசு வாங்கிட்டியா அப்படின்னு உடனே அவங்க அம்மா கால் போடுது. அவள் எங்கடி 2 லட்சத்தை கொடுக்கவே இல்லைடி அப்படின்னு சொல்ல, பார்த்தீங்களா நீத்து அந்த 2 லட்சத்தை கூட கொடுக்கவே இல்லை, இவளே அமுக்கி இருக்கிறா, ஏண்டி பணம் ஏண்டி இப்படி பாடா பறக்கிற அப்படிங்கிறாங்க. அப்படியே ரோஹிணி பார்க்குது. அப்புறமா 2 பேர் மேலேயும் குற்றம் நிரூபிக்க
விதிக்கப்படுது. அதனால 2 பேருக்குமே 3 ஆண்டுகள் சிறை காவல் தண்டனை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிடுறாங்க. நீத்துவையும் ரோஹிணியும் ஜெயிலில் கொண்டே போட்டுறாங்க. அங்கே போயிட்டு முத்து நம்ம மீனா எல்லாரும் என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதியும் சேர்ந்துட்டு கைதட்டி அப்படி சூப்பராக பேசுகிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனால் நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.